வெள்ளோடு கிராமம் தேவலூர்பட்டியில் எழுந்தலிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னாளு காளியம்மன் பகவதியம்மன் திருக்கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதிலிருந்து 48 நாள் பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்று தொடங்கிய அமாவாசை அமாவாசை பூஜையானது இன்று வரை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கூறுகிறது. முக்கியமாக ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை 3 அமாவாசைகளிலும் யாகம் வளர்த்து திருவண்ணாமலை திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவருடைய ஒத்துழைப்பு எங்கள் கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்கள் தலைத்தட்டுக்காரர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்காரர்களுக்கும் கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 வருடமாக மாதம் தவறாமல் மாத அமாவாசை தொடர்ந்து நடைபெறுகிறது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக வழிபட்டு அவருடைய ஒத்துழைப்பு கோயிலுக்கு நன்கு கிடைக்கின்றது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னழகு காளியம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழாவுக்கு பின்னர் சிறப்பாக அமாவாசை பூஜைகளும் தொடர்ந்து சஷ்டி, விநாயகர் சதுர்த்தி, பௌர்ணமி இந்த 4 பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதற்கு ஊர் பொதுமக்களும் தலக்கட்டுதாரர்களும் அனைவரும் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடத்தப்படுகிறது. மேலும் இந்த விழா இந்த சிறப்பு பூஜைகள் அனைத்தும் கோயில் பூசாரியினுடைய ஒத்துழைப்பு, பொருளாதார உதவி மற்ற அனைத்து குடும்பத்தார்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளும் இந்த கோயிலுக்கு நல்கி சிறப்பு பூஜைக்கு உரிய நேரத்தில் நடைபெற்று கொண்டு வருவதால் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த தலக்கட்டுதாரர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பதகே அரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அபதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஊரிலே எழுந்து அருளாட்சி புரிகின்ற பொன்னழகு காளிகாதேவிக்கு மாதம் அமாவாசை பூஜைகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் தவிர ஆடி அமாவாசை மிக சிறப்பான முறையிலே நவச்சண்டி யாகம் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் நடைபெற்று அன்னைக்கு மிளகாய் மற்றும் திரவியாகுதிகள் செய்யப்பட்டு இந்த அமாவாசையில் பித்ருக்களுக்கு மிக சிறப்பான அமாவாசையாக விளங்கக்கூடியது. அப்பேற்பட்ட அமாவாசையில் யாகங்கள் செய்யப்பட்டு கலச தீர்த்தங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது மிக சக்தி அதிகமாக கிடைக்கின்றது. ஆகையால் பக்த கோடிகளும் திரளாக கலந்து கொண்டு அளவற்ற சக்திகளை பெற்று செல்கின்றனர். பிள்ளை வரங்கள் மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு வெகு சீக்கிரமாக திருமணம் ஆகிறது. அதேபோல் உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு இந்த ஆலயத்திலே வந்தால் வெகு சீக்கிரமாக உத்தியோகமும் கிடைக்கும். பொன்னழகு காளிகாதேவி பேருக்கேற்றாற்போல் அவள் மிளிர்கின்றாள். மிகச் சிறப்பான முறையிலே அனைவருக்கும் அருளாசி பெறுகின்றாள். ஆகையால் இந்த அமாவாசையில் 3 அமாவாசையாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசையில் மிக சிறப்பான முறையிலே யாகங்கள் செய்யப்பட்டு அன்னைக்கு சிறப்பான அலங்காரம், அபிஷேகம் அனைத்தும் செய்யப்படுகிறது. இந்த ஆலய பூசாரியாக விளங்கக்கூடியவர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் தலைக்கட்டுக்காரர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பூஜைகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் இவ்வூரில் உள்ளவர்களும் வெளியூரில் உள்ளவர்களும் அனைவரும் சேமமாக இருந்து எல்லா வளங்களும் பெற வேண்டும். நன்றி.
Om Namah Shivaya.